ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம எல்லாருமே நம்மளோட பாத்திரங்கள் நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கணும், நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இன்னைக்கு கருகட பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல இருந்து அடுப்பு, மிக்ஸி, சிங்க், கெட்டில் வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் நல்ல பளிச்சுன்னு 2 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டா கூட ஃபுல்லாகவே இந்த மாதிரி தீஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அடுத்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இந்த அளவுக்கு அடிப்பிடிச்ச பாத்திரத்தை கூட கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். நான் இதில் கஸ்டர்ட் மில்க் தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரியாக கலந்து விடாததுனால ஃபுல்லாகவே அடிப்பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் எது வரைக்கும் கரை பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு அடியில் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே வினிகர் சேர்த்துக்கணும். வினிகர் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகும் போதே இதில் ஒட்டியிருக்க கரை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டுட்டே வரும். இந்த தண்ணி லைட்டாக சூடாகும் போதே இது கூட நான் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துக்கிறேன். இந்த சுடு தண்ணியில் நம்ம லிக்விட் சேர்த்த உடனேவே நல்லா நுரைச்சி வரும். தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வரும்போது ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பாத்திரத்தோட அடியில் நல்லா சுரண்டி விடுங்க. நான் ஸ்பூன் வச்சு எடுத்து விடும்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே கருப்பு கருப்பாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியை நான் ஒரே 1 நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இது எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுறலாம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பாத்திரம் சூடாக இருக்கும் போதே நம்ம தேய்ச்சாதான் இது நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். நான் லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். கரை இந்த அளவுக்கு போயிருக்கு, ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மறுபடியும் தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போதே அதே தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அடி பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா க்ளீனாக போயிருச்சு. நான் இதை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாகவே 2 நிமிஷம் தான் ஆச்சு. பால் பாத்திரம் மட்டும் இல்லை, எந்த பாத்திரம் அடி பிடிச்சிருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்பு தான். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான கிளாஸ் டம்ளர் நிறைய இருக்கும். கிளாஸ் டம்ளர்னு மட்டும் இல்லை, கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். பிளேட்டு, கிண்ணம் இல்லை கிளாஸ் கப்பு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாலே இதோட பளபளப்பு தன்மை சுத்தமாக போயிடும். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கலங்கலான நேரத்தில் ரொம்ப பழசு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் டம்ளரை நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு இதில் ஒரு பாதி அளவுக்கு நான் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதோட நான் நல்ல கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா தண்ணி நல்ல வெது வெதுப்பாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போது இந்த தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கிளாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி இந்த கிளாஸ் ஐட்டம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு அடுத்து நீங்கள் இதை சாதாரண தண்ணியில் கழுவி எடுத்தாலே போதும். கழுவுனதுக்கப்புறமா நல்ல ஒரு சாஃப்டான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. இப்போ இந்த கிளாஸ் டம்ளரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நல்ல ஒரு ஷைனிங்கோட பார்க்குறதுக்கே நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. டீ கொட்டினது, எண்ணெய் தெரிச்சது, குழம்பு தெரிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இந்த எண்ணெய் பிசுக்கான ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் தனியாக க்ளீனிங் லிக்விட் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த ஸ்டவ்வை நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம்.
நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து அங்கங்கே கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டவ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அப்புறம் பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த இடையிலலாம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துடும். எண்ணெய் பிசுக்கு இந்த ஸ்டவ்வில் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த க்ளீனிங் மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டவ்வை க்ளீன் பண்ண மாதிரியே இந்த பர்னர் பிளேட்டையும் நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த பிளேட் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சுட்டு ஒரு ஈர ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற பிரிசில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்திங்கன்னா இந்த பிளேட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கெட்டில் ஃப்ளாஸ்க் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து நாளாக பார்த்திங்கன்னா இதோட அடியில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிரும். இதை வந்து நம்ம என்னதான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினாலும் கூட போகவே போகாது. ஸோ இதை வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்து இதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த தோலை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் உள்ளே பிடிச்சிருக்க கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த சூடான தண்ணி வந்து உள்ளேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. நம்ம வந்து சோடா மாவு லெமன் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுனால இந்த கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதில் சோடா மாவு லெமன் எல்லாமே இருக்கிறதுனால பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம சிங்க் கழுவினோன்னா சிங்க் வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட தோல் இருக்கும். இந்த தோலை நம்ம எப்போவுமே குப்பையில் தான் தூக்கி போடுவோம். இனி வந்து குப்பையில் போட வேண்டாம். இந்த லெமன் தோலை வச்சு ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப் இருக்குது. லெமன் தோலை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரெல்லாம் நம்ம அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு சும்மா கழுவி வச்சுருவோம். ஆனால் இந்த பிளேடோட அடிப்பகுதியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு வந்து சரியாக போகாது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ண லெமனோட தோலை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மிக்சியோட பிளேடும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம மிக்சியும் பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும். டெய்லி நம்மளால் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ண முடியாது. எப்போல்லாம் நம்ம வீட்டில் லெமனோட தோல் வந்து வேஸ்ட்டாக இருக்குதோ அப்போ நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மிக்ஸியும் நல்ல க்ளீனாக பளபளப்பாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு 2-3 குக்கராக தான் இருக்கும், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஆனால் இந்த குக்கரை நம்ம கழுவும் போது எப்பவும் போல் மூடி கேஸ்கெட் எல்லாம் கழுவுற மாதிரி இந்த குக்கரோட வெயிட்டையும் மேலே அப்படியே சும்மா சோப் போட்டு கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். சில சமயங்களில் இந்த குக்கர்லேருந்து நமக்கு சரியாக விசில் வராது. அது ஏன்னா நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வேக வைக்கும் போது அது எல்லாமே இந்த குக்கர் வெயிட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்க ஓட்டை எல்லாத்தையுமே அடைச்சிடும். ஸோ குக்கரோட வெயிட்டை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரவே வராது. இதில் மேலே இருக்க இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கலட்ட வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ இந்த ஓட்டையெல்லாம் நமக்கு வந்து அடைக்காமல் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் ப்ரெஷர் வந்து நமக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆகும். இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். இந்த வினிகர் இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரோட வெயிட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். நம்ம வந்து வினிகர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டூத் ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்தோன்னா எல்லா இடுக்குகளையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட பெரிய ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதுவே கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து வினிகரில் ஊற வச்சுருந்ததுனால அழுக்கு எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. கழுவுனதுக்கப்புறமா ஒரு துணியில் தொடச்சிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம மாட்டிக்கலாம். டெய்லி இதே மாதிரி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குக்கரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சிக்கன், மட்டன், மீன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே கிச்சனில் சிங்கில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த சிங்க்லேருந்து ஒரு மாதிரியான கவுச்சி வாடை வர ஆரம்பிக்கும். என்னதான் நம்ம வந்து சோப், லிக்விட் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினாலும் கூட இந்த ஸ்மெல் வந்து மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிளான ஐடியா தான். இங்கே நான் வந்து பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வந்து சிங்க் ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்டுறலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடும் சேர்த்துக்கிறேன். இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடில் நான் கூடவே வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ப்ரஷ் வந்து நல்லா ஹார்டாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் வச்சு சிங்கையும் தேய்ச்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தனியாகவும் சிங்க்குக்கு தனியாகவும் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி டேப்புக்கு சைடில் இடுக்குகள்லாம் நம்ம வந்து தேய்க்கணும். அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்க முடியாது. ஸோ இதுக்கு நான் வந்து டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த டூத் ப்ரஷ் வச்சு இடுக்குகள்லாம் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பொதுவாகவே சோடா உப்பு வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இதை வச்சு நம்ம சிங்கில் தேய்க்கும் போது இந்த சிங்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லையுமே இது வந்து சுத்தமாக எடுத்துரும். நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா போதும். சிங்கில் இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வரவே வராது. அதே மாதிரி நம்ம சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மர கட்டிங் போர்டு வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த கட்டிங் போர்டெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே இதில் கருப்பாக ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சீக்கிரமாகவே விரிசல் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த கட்டிங் போர்டில் கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி தூள் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நான் வந்து எலுமிச்சை பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த கட்டிங் போர்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த லெமனோட தோலை வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து சாதாரண தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டாலே போதும். இதுக்கு வந்து நம்ம மறுபடியும் சோப் போட்டு தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கழுவுனதுக்கப்புறமா உடனேவே ஒரு காஞ்ச துணி வச்சு இது ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுருங்க. நல்லா தொடச்சிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த போர்டில் கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் போர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே கடைகளில் வந்து நிறைய எண்ணெய்கள் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்காமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால கட்டிங் போர்டில் சீக்கிரமாக விரிசல் விழாது. அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து நல்ல ஷைனிங்காக பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்ல புதுசு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா கட்டிங் போர்டு வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம பாத்திரம் வந்து உள்ளே பார்க்குறதுக்கு என்னதான் நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருந்தாலும் பாத்திரத்தை திருப்பி அதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல கரையாக கருப்பாக அங்கங்கே நல்லா பிடிச்சி போயிருக்கும். இந்த கரையை நம்ம வந்து சாதாரணமாக எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலாம் போகவே போகாது. என்னோட பாத்திரம் வந்து நான் 1 வருஷமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த அளவுக்கு கரைகள் இல்லை. ஏதாவது கரை பிடிச்சாலுமே நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறதுனால இந்த பாத்திரம் வந்து இப்படி இருக்கு.
இவ்வளோ கரை பிடிச்சிருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரமும் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்கள் பாத்திரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கரைகள் இருக்கோ அங்கே எல்லாமே இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நம்ம இதில் வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து பாத்திரத்தில் நல்லா ரியாக்ட் ஆகி பிடிச்சிருக்க எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கரை இருக்கிற இடத்துலலாம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கருப்பாக ஃபுல்லாக கலண்டு வரும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாத்திரத்தில் இருந்து எல்லா கரையுமே ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்து இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிக்கன் மீன் எல்லாம் பொரிச்சிட்டு அந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர்லையும் இதே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்க்ரப்பர்லேயும் சரி அந்த பாத்திரத்துலேயும் சரி நமக்கு இந்த மீன் பொரிச்ச இல்லை சிக்கனோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த எண்ணெயை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. கோதுமை மாவு இல்லை மைதா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மாவு வந்து இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம டிஷ்யூலேயே வந்துடும். இதுக்கப்புறமா இந்த பேனை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ இல்லைனா இந்த சிங்க்லேயோ எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துட்டோம். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.